வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது மேஷ ராசியில் சுக்கிர பகவான் சஞ்சாரம். இதனால் மேஷம், மிதுனம், கடகம், சிம்மம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் ஆகிய இந்த 8 ராசி மக்கள் பொருளாதார பணப்பலன்களை பெறுவார்கள் மற்றும் பெரும் செல்வத்தை அடைந்து மகிழ்ச்சியுடன் வாழக்கூடிய சூழல் இருக்கிறது. மேஷத்தில் சுக்கிரனின் பயிற்சி ஜோதிடத்தில் சுக்கிரன் காதல், அழகு மற்றும் ஈர்ப்பு கிரகம் என்று அழைக்கப்படுகிறார். மேலும் இவர் ஏப்ரல் 24ஆம் தேதி பகல் 11:45 செவ்வாய் கிரகத்தின் மேஷ ராசியில் நுழைகிறார். சுக்கிரனுடைய சஞ்சாரம் அனைத்து ராசிக்காரர்களையும், நாட்டையும், உலகத்தையும் நலமுடனும் வளமுடனும் பாதிக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். மேஷத்தில் சுக்கிரன் சஞ்சாரம் மேஷம், மிதுனம், கடகம், சிம்மம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் ஆகிய இந்த 8 ராசிக்காரர்கள் பொருளாதார பணப்பலன்களையும் பெறுவார்கள் மற்றும் பெரும் செல்வத்தை அடைவார்கள் என்பதை பற்றி விரிவாக நாம் பார்க்கலாம். மேஷ ராசியில் இந்த சுக்கிரன் சஞ்சாரம் மேஷ ராசியில் மட்டுமே நடக்கும். இந்த காலம் உங்கள் நிதி நிலைக்கு சாதகமாக இருக்கும். நீங்கள் மகிழ்ச்சிக்காக பணத்தை செலவிடலாம். இதனுடன் உங்கள் நிதி நிலைமையை வலுப்படுத்தவும் மேம்படுத்தவும் உங்களுக்கு பல சிறந்த விருப்பங்கள் இருக்கும். உங்கள் செலவுகளை ஈடுகட்ட போதுமான பணம் உங்களிடம் இருக்கும். அதே நேரத்தில் பணத்தை உங்களால் சேமிக்கவும் முடியும். மொத்தத்தில் மேஷ ராசியில் சுக்கிரன் சஞ்சாரம் உங்களுக்கு நன்மை தரும் காலமாக, சூழ்நிலையாக இந்த பெயர்ச்சி நடைபெறுகிறது. உங்களுக்கு மிதுன ராசி மக்களுக்கு சுக்கிரன் சஞ்சாரத்தால் அதிக லாபம் கிடைக்கும். மேஷ ராசியில் சுக்கிரன் சஞ்சாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கக்கூடிய தன்மையில் இந்த கட்டத்தில் உங்கள் வருமானம் மேம்படும். ஆதாயத்தை நீங்கள் அதிகமாக சம்பாதிப்பீர்கள். மேலும் பணத்தை பெற நீங்கள் என்ன செய்தாலும் சந்தேகத்திற்கிடமின்றி அதில் நீங்கள் வெற்றி அடைவீர்கள். உங்கள் குடும்பத்தின் தேவைகளையும் அவர்களுடைய எதிர்பார்ப்புகளையும் நீங்கள் பூர்த்தி செய்ய முடியும். அதனால் உங்கள் குடும்பம் உங்களை அதிகமாக பாராட்டி உங்களை கொண்டாடுவார்கள். உங்களுடைய வருமான ஆதாரங்கள் பலவிதமாக அதிகரித்து வருவதற்கான சமயங்களும் இருக்கின்றன. வெளிநாட்டிலிருந்து வியாபாரம் செய்பவர்கள் இப்போதைய நிறைய பணம் சம்பாதித்து அதை உள்நாட்டில் சேர்ப்பதற்குண்டான வழிமுறைகளும் சேமிப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகளும் அதிகமாக மிதுன ராசி மக்களுக்கு இருக்கிறது. அடுத்து கடகம். சுக்கிரனின் பகவான் மேஷத்தில் சஞ்சாரம் செய்யும்போது கடகராசியில் பிறந்தவர்கள் பணத்தை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த கட்டத்தில் உங்கள் நிதி நிலைமை நிலையானதாக இருக்கும். மேலும் நீங்கள் செழிப்பாக உணர்வீர்கள். அழகு சாதன தொழிலில் ஈடுபடுவர்களுக்கு நிதி ரீதியாக லாபம் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் பணப்பற்றாக்குறை இல்லாமல் பொருளாதார ரீதியாக நீங்கள் நல்ல வளமாக உயர்ந்து இருப்பீர்கள். இது உங்கள் தேவைகளை மட்டும் பூர்த்தி செய்யாமல் குடும்பத்தினுடைய உறவுகளின் எல்லாருடைய தேவைகளையும் நீங்கள் பூர்த்தி செய்து அவர்களால் கொண்டாடப்படுவீர்கள். உங்கள் வாழ்க்கையின் அடிப்படை வசதிகள் மட்டுமல்லாமல் ஆடம்பர வசதிகள் மற்றும் அது தகுந்தவற்றில் மேம்படுத்துவதில் கவனம் செலுத்த உங்களுக்கு பொருளாதாரம் ஒரு தடையாக இருக்காது. நலமுடன் வாழ்ந்து மகிழ்வுடன் எல்லோராலும் போற்றப்படுவீர்கள். அடுத்து சிம்மம். சிம்மராசியில் பிறந்தவர்கள் ஏப்ரல் 24ஆம் தேதி முதல் மகிழ்ச்சியை அனுபவிப்பார்கள். 9ஆம் வீட்டின் வழியாக சுக்கிரனுடைய பயிற்சி உங்கள் வணிகத்திற்கு பல வாய்ப்புகளை வழங்கும். வணிகர்கள், தொழில் செய்பவர்கள் இந்த நேரத்தில் அதிக வருமானம் மற்றும் ஆதாயங்களை எதிர்பார்க்கலாம். அதை அறுவடை செய்யக்கூடிய சூழலும் இருக்கிறது. வேலை நிமித்தமாக நீங்கள் பயணம் செய்ய வேண்டியிருக்கும். இருந்தபோதிலும் இந்த பயணங்கள் உங்களுக்கு நன்மை வைக்கும் தன்மையில் இருக்கிறது என்பது ஒரு நல்ல செய்தி. இந்த நேரத்தில் தங்களை தாங்களே முன்வைக்கும் அனைத்து சாத்தியக்கூறுகளையும் கைப்பற்றி அவர்கள் உங்களை கடந்து செல்ல அனுமதிக்காதீர்கள். எதிலும் நீங்கள் எச்சரிக்கையுடன் இருந்து உங்களுடைய ஆதாயத்தை நீங்கள் அறுவடை செய்வதற்கு உண்டான முனைப்பில் இருக்க வேண்டும். இதுவும் முதலீடு செய்வதற்கு ஏற்ற தருணம். எதிர்காலத்தில் முதலீடு செய்வது குறிப்பிடத்தக்க வருமானத்தை அளிக்கும் என்பதால் உங்களுடைய முதலீடுகள் குறிப்பிட்டவரை சொத்து, சுகம், வீடு வாசலாக இருப்பது அவசியம். ஊக வணிகம் வேண்டாம். உங்களுக்கு உங்கள் கோபத்தை கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டியது உண்மையான ஒரு வேண்டுகோளாக உங்களுக்கு வைக்கிறேன். மற்றும் ஒரு சிறந்த வாய்ப்பை நீங்கள் இழக்க நேரிடும் கோபத்தால். ஆக கோபமற்று கவனமுடன் அமைதியாக இருந்து உங்களுடைய ஆதாயத்தை நீங்கள் ஒன்று சேர்த்து அறுவடை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். முதலீடுகள் விஷயத்தில் நீங்கள் சொத்து, சுகம், வீடு வாசலில் நீங்கள் முதலீடு செய்வது நன்மை. ஊக வணிகம் உங்களுக்கு ஏற்றதல்ல இந்த நேரத்தில். அடுத்து தனுசு. தனுசு ராசியில் பிறந்தவர்கள் சுக்கிரன் 5ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் பலன் இல்லை என்று கூறுவார்கள். ஆனால் தனுசு ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கும் தனுசு ராசி மக்களுக்கு காதலும் வாழ்க்கை துணையும் நல்லதொரு ஒத்துழைவை தருவார். இந்த கட்டத்தில் உங்கள் வருமானம் உயரும். மேலும் உங்கள் முயற்சிகளுக்கு நீங்கள் நிதி வெகுமதிகளை அறுவடை செய்வீர்கள் என்பதற்கான அறிகுறிகள் இருக்கின்றன.
நீங்கள் பங்கு சந்தையில் முதலீடு செய்தால் அதை செய்ய ஒரு நல்ல தருணமாக இந்த நேரம் இருக்கும். முதலீட்டாளர்கள் மற்றும் வர்த்தகர்கள் பங்கு சந்தையில் சாதகமான வருமானத்தை பெறுவதற்கான காலமாக இது இருக்கிறது. படைப்புத் தொழில் உள்ளவர்கள் இப்போது பண விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சற்று இல்லை என்றால் நீங்கள் ஏமாற்றப்படலாம். ஆகவே அதிகமான ஆசைக்கு ஆளாகாதீர்கள். தங்களுடைய நுண்ணறிவு மற்றும் விழிப்புணர்வுடன் உங்களுடைய பொருளாதார நிலைமையை நீங்கள் மேம்படுத்த வேண்டும். ஆகவே அதில் நீங்கள் அக்கறை இல்லை என்றால் ஏற்கனவே முதலில் கூறிய போது உங்களுக்கு நட்டம் ஏற்படும். ஆகவே சற்று எச்சரிக்கையுடன் நீங்கள் செயல்பட வேண்டும். எனிவே எப்படி இருந்தாலும் உங்களுடைய மனைவி, காதலர்கள் யாவரும் உங்களுக்கு துணையாக எப்பொழுதும் இருப்பார்கள் என்பதை உணர்ந்து செயல்படுங்கள். புத்தி கூர்மையுடன் நீங்கள் செயல்பட வேண்டிய தருணமாக இருக்கிறது. அடுத்து மகரம். ஏப்ரல் 24 அன்று சுக்கிரன் மேஷராசி நுழையும் போது மகர ராசி மக்கள் நிதி ஆதாயங்களை எதிர்பார்த்து வெற்றி பெறுவார்கள். இந்த நேரத்தில் உங்கள் முயற்சிகளை நீங்கள் தீவிரப்படுத்த வேண்டும். காரணம் என்னவென்றால் உங்கள் பணம் சம்பாதிக்கும் முயற்சிகள் அனைத்திலும் நீங்கள் சந்தேகத்திற்கிடமின்றி வெற்றி பெறுவீர்கள். நீங்கள் வசதிக்காகவும் ஆடம்பரத்திற்காகவும் பணத்தை செலவிடலாம். இந்த நேரத்தில் உங்கள் நிதி நிலைமையில் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாகவும் திருப்தியுடன் இருப்பதாக தோன்றுகிறது. இந்த நேரத்தில் முடிந்தவரை நீங்கள் உங்களுடைய பணத்தை அதிகமாக தேவையற்ற செலவு செய்வதை விட சேமிப்பில் அக்கறை கொண்டு சேமிக்க வேண்டும் என்பது முக்கிய குறிக்கோளாக மனதில் பதிவு வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எங்கிருந்தோ எதிர்பாராத விதமாக பணம் பெறவும் வாய்ப்புகள் இருக்கிறது. கூடுதலாக உங்கள் வருவாய் ஆதாரங்கள் அதிகரிக்கும் நிகழ்வு தரமாக இருக்கிறது என்பதை கூறிக்கொள்கிறேன். ஆகவே சேமிப்பில் நீங்கள் கவனம் அதிகமாக செலுத்த வேண்டும். செலவுகளை கட்டுப்படுத்த தெரிந்து கொள்ள வேண்டும். புத்தியுடனும் நுட்ப அறிவுடன் செயல்பட்டு வாழ்க்கையில் பொருளாதார நிலையில் நீங்கள் உயரக்கூடிய சூழல் இருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்படுங்கள். கும்பராசியில் பிறந்தவர்கள் சுக்கிரனின் சஞ்சாரத்தால் நன்மை அடைவார்கள். இந்த காலகட்டத்தில் பணம் சம்பாதிக்க உங்களுக்கு சிறந்த வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் எதிர்பாராத பணபலன்களை அனுபவிக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது. மற்றும் குறிப்பிடத்தக்க ஆதாய வரம்பும் லாப வரம்புடன் கூடிய புதிய வணிகத்தை நீங்கள் தொடங்கலாம். உங்கள் தொடர்பு திறன்கள், நெட்வொர்க்கிங் அல்லது ஆக்கப்பூர்வமான பொழுதுபோக்கு மூலம் நீங்கள் பணம் சம்பாதிப்பு ஒரு ஆக்கப்பூர்வமான திட்டத்தில் நீங்கள் முதலீடு செய்வதன் மூலம் நீங்கள் குறிப்பிடத்தக்க ஆதாயங்களை வருங்காலத்திற்கு பெறுவதற்குண்டான முதலீடுகளாக இப்பொழுது வைத்து நீங்கள் செயல்படலாம். அது யாவும் உங்களுக்கு நன்மை தரும். அடுத்து மீனம். உங்கள் பொருளாதார நிதி நிலைமையை மேம்படுத்த உங்கள் மனைவியுடன் இணைந்து செயல்பட்டால் நீங்கள் சந்தேகத்திற்கு இடமின்றி வெற்றி பெறுவீர்கள். நீங்கள் சாதகமான நிதி சாதனைகளை பெறுவீர்கள். இந்த நேரத்தில் நீங்கள் முதலீட்டிலும் பணத்தை வைக்கலாம். நீங்கள் முதலீடு செய்த பணம் இரட்டடிப்பாக என்பதற்கான அறிகுறிகள் இருக்கிறது. இந்த சுக்கிரனுடைய பெயர்ச்சி மேஷத்தில் என்பது இக்காலம் உங்கள் பொருளாதார நிதி நிலைமைக்கு சாதகமாக இருக்கிறது. இப்போது நீங்கள் எடுக்கும் எந்த நிதி முடிவும் உங்களுக்கு பயனளிக்கும் தன்மையில் இருக்கும். இந்த நேரத்தில் நட்சத்திரங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறது. இது உங்கள் நிலையை வலுப்படுத்த பெரிதும் உதவுகிறது என்பதை நீங்கள் மறக்க வேண்டாம். இந்த பதிவை நீங்கள் விரும்பி இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலம் விரும்பிகளுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நம் முன்னோர்களை மனம் வந்து போற்றுவோம். இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திடகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆவராணி ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ இறைவன் பாதம் பணிகிறேன். வணக்கம். நன்றி.